morning, praise Lord. Welcome to this video. எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தரை கிண்டல் பண்ணோம் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எதாவது வச்சு கதை எழுதிடுவாங்க. அதை தலைப்பாக போட்டு குமுதத்துலேயோ விகடன் ஏதாவது ஒரு இதில் கதை எழுதி நம்மளை கலாய்ச்சி விட்ருவாங்க. அதுபோல் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஒரு கதையும் எனக்கும் ஒரு கதையும் எழுதுனது எனக்கு தெரியும். அவங்க எழுதுனது ஒன்று எங்கள் ஹஸ்பண்ட்க்கு எழுதினாங்க. அது பேர் காக் வி அப்படின்னு எழுதியிருந்தாங்க. காக் வி அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லிவிட்டு அவர் மறைச்சிட்டார். அவர் பேர் சங்குன்னி அப்படின்ட்டு இருந்தது அந்த கதையில். அப்படின்னா என்னென்ன யாருக்குமே புரியல. அவர் அதுக்கு காக்காய் வலிப்புக்காரரிடம் சாவி அப்படின்ட்டு இருக்கலாம் இல்லையா அப்படின்னு ஏதோ அந்த கதையில் போகும். ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு அது ஏன் எழுதினாங்க அப்படின்னா சிறு வயதில் அவங்க அம்மா ஒரு சின்ன கப்பில் பால் தந்தாக்கா அவருக்கு பேச்சு சரியாக வராதான். ஏன் எனக்கு கொஞ்சமாக தரீங்க நிறைய தாங்க அப்படின்னு கேட்கறதுக்காக காக்காக்கு வீன்னு ஏதோ சொல்வாராம். அது எல்லாருக்குமே அதை அவரை பற்றி அந்த மாதிரி தமாஷான பேச்சு வராது அப்படின்னு சொல்லிட்டு 6 வயசுக்கு மேலே தான் பேசினார் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அவர் என்னுடைய கசின் தான். அதில் பார்த்திங்கன்னா மாரி ஒரு கேலியாக அவரை இது பண்ணி வச்சுருந்தாங்க. அதுமாரி நானும் ஏதோ ரொம்ப நாள் சத்தம்லாம் உயர்த்தி பேச மாட்டேன். திடீர்னு சத்தம் போட்டு பேசுகிறாங்க அப்படின்னு சவுண்டி அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க. அது ஒரு கதை வந்தது. சவுண்டு அப்படின்னு சொல்கிறதுக்காக சவுண்டி சொல்லுவாங்க. இதுமாரி கதைகளை எழுதி ஒருத்தரை கலாய்க்கிறது வழக்கமாக எங்களுடைய குடும்பத்தில் இருக்குது. இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னா எப்பவுமே அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவர் என்னுடைய கணவர். அதனால் காக்காவுக்கு வி அவர் பேர். அது போல் கம்மியாக கொடுத்தா ஏதோ ஒரு இது சொல்வாராம். அது போல் சனிக்கிழமை நான் பணம் விட்ரா பண்ணதுக்காக போயிருந்தேன். அதில் என்னுடைய டாட்டர் நீங்கள் கம்மியாக விட்ரா பண்ணிட்டு வந்துடு, நிறைய அப்பா மாதிரி காக்காக்கு வியா மாறிடாத அப்படின்னு சொன்னது. சரிட்டு நானும் 40,000 எடுக்க நினச்சேன்னா பாதியாக 20,000 குறைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுபோல் அதிகத்தின் பயன் அப்படின்னு ஆடெல்லாம் வருது. அமிதாப் பச்சனுடைய ஆடெல்லாம். அதுபோல் அதிகம் அப்படிங்கிறது எப்பவுமே ஆபத்து தான். நிறைய அப்படின்னு நம்ம கேட்டாலே லெனின் அப்படி ஒரு ஆத்தர் இருக்கார். அவர் அதில் இந்த புக்கு டைட்டில் ஞாபகம் இல்லை, அதில் எழுதியிருக்காரு. நிறைய அப்படின்னு நம்ம நினைக்கிறது எப்பவுமே அது பலனற்றது அப்படின்ட்டு டைல்யூட் ஆகிடும், அதனுடைய இது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டூத் பேஸ்ட்டை எடுத்துக்கோங்களேன். நீங்கள் 50 கிராம் அப்படி வாங்கினா அது அதோடைய எஃபெக்ட் நல்லாயிருக்கும். கொஞ்ச நாளைக்குனாலும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அதே நீங்கள் 1/4 கிலோ 1/2 கிலோ டூத் பேஸ்ட் வாங்குறவங்கள பார்த்துருக்க மாட்டீங்க. அதில் அதில் நல்ல எஃபெக்டிவாக அது இருக்காது. அதை நான் சொல்ல வரேன். அதுமாரி கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு கர்த்தர் மன்னாவை கொடுத்தார். அதில் அவர் சொன்னது அதான், கொஞ்சமாக சேர்க்குறவங்களுக்கு குறைவானதும் இருக்காது, அதிகமாக சேர்த்தாலும் அதில் ஒரு இது இருக்காது. எல்லாமே அது சமநிலை பிரமாணம் அப்படி ஒன்று இருக்குது. இது எங்கள் பாஸ்டர் சொல்லி கொடுத்த கான்செப்ட். தெரிலன்னா யாராவது தியாலஜியன்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேளுங்க. அதுமாரி எப்பவுமே நம்ம காக்கு வீயாக இருக்கக்கூடாது. அதிகமாக சேர்க்கணுன்றது அதிகமான ஒர்க்கு அதெல்லாம் தேவையே
இல்லை. ஏன் வந்து குறைவாக எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படின்னா வந்து நான் இந்த அளவுக்கு எஜுகேட் ஆகிறதுக்கு நிறைய செலவாயிடுச்சான். எனக்கே தெரியல, நான் செலவு பண்ணியிருக்க மாட்டேன். பட் எனக்கு பாதுகாப்புக்கு அல்லது அதுமாரி நிறைய செலவாயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுபோல் செலவாயிடுச்சு. அதனால் நீங்கள் வந்து இப்போ வந்து பெரிய இதில் நீங்கள் செலவழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் இந்த ஊழியம் இந்த விஷயத்தில் மட்டும் பலனற்று தான் இருக்குது. ஒரு குரங்கின் கதை இருக்குது. அது வந்து பாட்டிலுக்குள்ளே ஏதோ ஒன்று போட்டுட்டாங்களாம், ஒரு லட்டையோ ஏதோ ஒன்று போட்டுட்டாங்களாம். அது கை உள்ளே விட்டுச்சான். விட்டு அதை பிடிச்சிட்டே இருக்கிறதுனால கை வெளியே வர முடியாமல் அது சிக்கிடுச்சான். அதுபோல் நிறைய பேர் தங்களுடைய ஓல்டு தாட்ஸை வந்து விடவே மாட்டேங்கிறாங்க. என்னதான் நீங்கள் படித்தாலும் படித்ததை சொன்னாலும் அவங்க தங்களுடைய சிந்தனையை மாற்றிக்கொள்கிறது தான் இல்லை. அது வந்து ஓல்டு தாட்ஸ் ஆர் லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் அவங்க விடவே மாட்டாங்க. அதுமாரி அதில் ஒன்று வந்து லேடிஸ்னால் வந்து அவங்க வீட்டில் தான் இருக்கணும். அதுமாரி பெண்கள் போக பொருட்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வந்து லைபிலிட்டிஸ். ஸோ அதை அவங்க விடவே மாட்டாங்க. அந்த குரங்கு அதை உடலைன்னா அதை நீங்கள் குரங்கு கை வெளியே எடுக்கவே முடியாது. அதுபோல் சில விஷயங்களில் அதுமாரி என்னுடைய ஊழியமே கொஞ்சம் ஃபெயிலியராக தான் இருக்குது. இருந்தால் கூட என்னுடைய ஆசிரியர் ஒருத்தர் சொன்னார், யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் ஃபார் ட்ரூத் அப்படின்னு எனக்கு சொல்லப்பட்டது. ஒரு சார் அப்படி சொன்னார். இப்போ கெமிஸ்ட்ரி லேபில் கன்கார்டன்ட் வேல்யூஸ்ன்னு இருக்கும். அதுமாரி வராததுனால நான் இது தப்பாக எழுத பாருங்க. அதுக்கு அவர் சொன்னார், யூ ஆல்வேஸ் ஸ்டாண்ட் ஃபார் ட்ரூத் அப்படின்னு சொன்னார். நமக்கு ஃபெயிலியர் ஆனாலும் மார்க்கு கம்மியானால் கூட வி ஷுட் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் ஃபார் ட்ரூத்.